வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 2008 தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான குரல் தேடல். இது ஃபென்டபுலஸ் ஃபைனல்ஸ். திங்கள் முதல் புதன் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்க தொலைக்காட்சியில உங்க லிவிங் ரூம்ல வந்து உங்களை சந்தோஷப்படுத்திய கண்டெஸ்டன்ட், இந்த 5 கண்டெஸ்டன்ட் சந்தோஷப்படுத்தும் நேரம் இதோ உங்களுக்கு வந்து விட்டது. நீங்க உங்க மொபைலை எடுத்து SMS பண்ணலாம், உங்க ஓட்டுகளை பதிவு பண்ணலாம், உங்க ஆதரவை தெரிவிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், குஷிப்படுத்தலாம். அடுத்த கண்டெஸ்டன்ட் SS15 ரேனு. All the best. Thank you. Hi Renu. Hello sir. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், குட் ஃபீல். இன்ஃபேக்ட் அந்த பல்லவி நீங்கள் பாடினது நல்ல ஃப்ளோ இருந்தது. பட் நீங்கள் பாடினது கொஞ்சம் இட் வாஸ் லில் லூஸ் சிங்கிங். ஓவரால் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜஸ்ட் லில் பிட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் யுவர் பிரெத் கண்ட்ரோல், லிட்டில் மோர் யூ கேன் ஒர்க் ஆன் இட். அண்ட் யூ சாங் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா பாடினீங்க ரெனு. கீப் Renu, definitely, you know that I'm a fan of your voice. இந்த பாட்டில் நீங்கள் பாடும்போது கொஞ்சம் டென்ஷன் இருந்தது, பிகாஸ் யூ கான்சென்ட்ரேட்டிங் டூ மச் ஆன் த தாளம். ரொம்ப ஏதோ டஃப்பாக ஒரு கர்நாடிக் கீர்த்தனை மாதிரி பாடினீங்க நீங்கள்.
That's what I felt. You did so beautifully in the earlier rounds and all that. நாளை இந்த வேலை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. But this is not your best performance. Renu, overall it was nice. Especially the Pallavi singing was very good. Charanathile konjam avalo confidence illa. But in total, it was nice. Renu, இன்னைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தீங்களா? ஆமாம். எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இதுக்காக தான் உங்கள் அம்மாட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அம்மா, எப்பவுமே வந்து ரேணு எப்பவும் பயந்துட்டே வந்து பாடுவாங்க. வீட்டில் எப்படி இவங்க எப்பவுமே பயந்து தான் இருப்பாங்களா, இல்லை அதே மாதிரி எந்த அளவுக்கு மியூசிக்கில் அவங்களுக்கு வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? வீட்டில் பயப்பட மாட்டா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பா. நினச்சேன். ஆனால் எப்பவும் பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இப்போ அந்த ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பார்த்துட்டுருக்கா. அதே சமயத்தில் இது MBA ஃபைனல் செமஸ்டர்லேயும் அதுலேயும் இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் அதுலேயும் பண்ணிவிட்டு, ஆனால் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுவும் எப்படியாவது தூக்கம் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாடணும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நைட்டெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உங்கள் ஆசை என்னம்மா சொல்லுங்கள்? கண்டிப்பாக வின் பண்ணணும் தான் எல்லாரோட ஆசையும். இங்கே அவள் அப்பாவோட ஆசீர்வாதம், ஒரு பிரதரோட ஆசீர்வாதம் எல்லாம் வந்து அவளுக்கு இருக்கும். எல்லாரும் அவளுக்கு ஓட் பண்ணும்படி நான் கேட்டுக்கிறேன். ஒரு தாய் தன் மகள் படித்துக்கொண்டே வேலை செஞ்சுக்கிட்டே அதே நேரத்தில் மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்டோட தூங்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரேணு பின்னாடி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது அவங்க அம்மா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அஃப்கோர்ஸ் வந்து இந்த இமோஷனலான சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவு எல்லாம் ஒன்று தாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆகணும் அப்படின்றது தான். இவங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உங்கள் மொபைலை எடுங்க. SS15 அப்படின்னு உங்கள் மொபைலில் டைப் பண்ணி 57827 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிடுங்க. மற்றும் ஒரு வழி இருக்குது, www.vijay.india.com இணையதளத்துக்கும் நீங்கள் ரேணுக்காக ஓட் பண்ணலாம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 2008 ஒரு சிறிய இடைவேளைக்கு